சமீபத்தில் நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசிய ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியாக்களில் செம வைரலாகிட்டுருக்கு. பாண்டே தலைவரை பற்றி அப்படி என்ன பேசினார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து திருவண்ணாமலை கிரிவலப்பாதை போகிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு வெளிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிரிவலப்பாதை முழுக்க ஸ்ட்ரீட் லைட் அமைச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து திருவண்ணாமலை கிரிவலப்பாதை செல்லும்போது ஒரு கல்வெட்டாகவே பதிச்சு வச்சுருக்காங்க. தலைவர் இத்தனை ஸ்ட்ரீட் லைட்டை இலவசமாக வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத. ஆனால் அந்த சம்பவத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்கு. அதை தான் பாண்டே வந்து அந்த மேடையில் பேசியிருந்தார். அன்றைய மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது திருவண்ணாமலை கிரிவலப்பாதை போகிறவங்களுக்கு இரவு நேரத்தில் ரொம்பவே இருட்டில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும் வகையில் இது ஃபுல்லாக ஸ்ட்ரீட் லைட் அமைக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் யோகிராம் சுரத்குமார் வந்து அந்த கலெக்டர்கிட்ட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை போய் பாருங்கள், அவரே கிரிவலப்பாதை முழுக்க ஸ்ட்ரீட் லைட் அமைச்சு கொடுத்துருவார் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. கலெக்டரும் தலைவரை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தலைவரை பார்க்க போகிறாங்க. தலைவர் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காங்க. அந்த டைமில் தலைவர்கிட்ட போய் இந்த மாதிரி கிரிவலப்பாதைக்கு லைட் போடணும், அதுக்கு உங்கள் உதவி வேணும் அப்படின்னு கேட்கும்போது, சரி ஒரு லைட் எவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஒரு லைட் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு தலைவர் சொல்லிவிட்டு விட்டாங்களாம். தலைவர் வந்து கிரிவலப்பாதை முழுக்க கொடுப்பார் அப்படின்னு பார்த்தா ஒரு லைட்டு தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு அந்த மாவட்ட ஆட்சியருக்கு ஒரே குழப்பம். சரி ஓகே, அவர் ஒரு லைட்டு அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம எப்படி எல்லா லைட்டும் நீங்கள் தான் போடணும்னு சொல்ல முடியும்ன்ட்டு அவர் அமைதியாக கிளம்பி வந்துடுறாரு. அதன் பிறகு ஒரு 15 நாள் கழித்து மீண்டும் அந்த கலெக்டருக்கு தலைவர் வந்து கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கிரிவலப்பாதை முழுக்க லைட் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கலெக்டரும் இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே தலைவர் வந்து ஓகே 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 நான் ஃபுல்லாகவே பண்ணிடுறேன், எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்களாம். அந்த ஒட்டுமொத்தமாக மொத்த கிரிவலப்பாதைக்கு எவ்வளோ செலவாகும்? தலைவர் இவ்வளோ செலவாகும், நான் கட்டிடுறேன் ஃபுல்லாக நான் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் தான் தலைவர்கிட்ட அந்த கலெக்டர் சொல்லியிருக்காரு, யோகிராம் சுரத்குமார் வந்து நீங்கள் அந்த கிரிவலப்பாதைக்கு ஃபுல்லாகவே விளக்கு அமைச்சு கொடுப்பீங்கன்னு தான் சொன்னார். ஆனால் நீங்கள் அன்றைக்கி ஒரு லைட்டு மட்டும் நான் ஏற்றுக்கிறேன், அந்த செலவு மட்டும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு வார்த்தை வரல, நான் வேறு எப்படி பேசுகிறது அப்படின்னு அமைதியாக வந்துட்டேன். ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த கலெக்டர் வந்து தலைவர்கிட்ட சொல்லியிருக்காரு. லார்ட் சிவா வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா அவரை யார் கும்பிடணும் அப்படிங்கிறத அவர் தான் தேர்ந்தெடுப்பாராம். அதே போல் தான் யார் என்ன பண்ணணும், என்ன உதவி பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவர் தான் சொல்லுவார் அப்படிங்கிறத பாண்டே வந்து அந்த மேடையில் சொல்லியிருந்தார். இன்னும் ஒரு முக்கியமான விஷயமும் கடைசியாக சொன்னார், ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் முடிக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ தலைவரோட டைலாக் பேசியே பாண்டே வந்து அந்த வீடியோவில் பேசியிருந்தார். ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் செய்கிறான்.